மன்னர் அரசவையில் அமைச்சருடன் ஆலோசனையில் இருந்தார். அப்போது தலைமை ஒற்றன் அங்கு வந்து சேர்ந்தான். வாருங்கள் தலைமை ஒற்றரே, ஏதேனும் அவசர செய்தி உள்ளதா? ஆம் மன்னா, நம்முடைய நகரத்தை சேர்ந்த ஒருவன் திடீரென மக்கள் மத்தியில் பிரபலமாகி வருகின்றான். அப்படியா? அவனுக்கு ஏதேனும் தனி திறமைகள் இருக்கிறதா? ஆம் மன்னா, ஊரில் உள்ள அனைவரையும் பந்தயத்திற்கு அழைக்கிறான் மன்னா. பந்தயத்தில் தோற்கடித்து நிறைய பணம் சம்பாதிக்கிறான். மக்களும் அவனை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனோடு பந்தயத்தில் போட்டியிட்டு தோற்று செல்வத்தை இழக்கிறார்கள் மன்னா. அப்படியா? அப்படி என்றால் அவன் மிகவும் புத்திசாலியா? ஆம் மன்னா, அப்படித்தான் மக்கள் மத்தியில் பேச்சு எழுகிறது. அவனை வெல்ல இந்த ராஜ்யத்தில் யாரும் இல்லை என்று பேசிக்கொள்கிறார்கள் மன்னா. அப்படியா? அமைச்சரே, அடுத்து நாம் இன்றைக்கு நகர்வலம் செல்ல இருக்கின்றோம். மன்னா, நாளை மறுதினம் நகர்வலம் செல்ல இருக்கின்றோம். சரி தலைமை ஒற்றரே, நீங்கள் அந்த நபரை பற்றிய முழு விவரங்கள் அனைத்தையும் எழுதி கொடுத்துவிட்டு உங்களது பணியை தொடருங்கள். இனி நான் பார்த்து கொள்கிறேன். மன்னரும் அமைச்சரும் தலைமை ஒற்றன் சொன்ன அந்த நபர் வசிக்கும் கிராமத்திற்கு மாறுவேடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவன் பெயர் முன்னா. அங்கே அவன் ஒருவனோடு பந்தயத்தில் இருந்தான். இங்கே பாரு, பந்தயத்தில் தோற்றுவிட்டால் எதுவும் பேசக்கூடாது. பணத்தை கொடுத்துவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். சரிதானே? சரி சரி, என்ன செய்ய வேண்டும் தெளிவாக சொல்லு. இதோ இந்த இடத்தில் நீ உன் கையை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அந்த இடத்தில் 3 தடவை அடிப்பேன். 3 தடவை நான் அடித்து முடிக்கும் வரை நீ இங்கேயே உன் கைகளை வைத்திருக்க வேண்டும். இந்த இடத்தை விட்டு எடுக்கக்கூடாது. நான் 3 தடவை அடிக்கும் வரை நீ கையை அங்கே வைத்திருந்தால் நான் தோற்றதாகி விடுவேன். 3 தடவை அடிப்பதற்குள் நீ கையை எடுத்துவிட்டால் நீ தோற்றவன் ஆகிவிடுவாய். பந்தயம் 100 வராகன். இவ்வளவுதானா? நீ என் கை மேல் அடித்தால் கூட நான் தாங்கிக் கொள்வேன். நான் பந்தயத்திற்கு ரெடி. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை மன்னரும் அமைச்சரும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன மன்னா, அங்க அடிச்ச இங்கே கை வைக்க முடியாதா? இது ஒரு கஷ்டமான காரியம் என்று பந்தயம் கட்டுகிறான். இவன் எப்படி மன்னா புத்திசாலியாக இருக்கக்கூடும்? அமைச்சரே, எதுவும் பேசாமல் நடப்பதை சற்று நேரம் வேடிக்கை பாருங்கள். ஏதேனும் தந்திரம் இல்லாமல் இருக்காது. சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் வலைக்குள் தான் பெரிய பெரிய மீன்கள் மாட்டிக்கொள்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் அமைச்சரே. இருவரும் அங்கு நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்த்தார்கள். அந்த நபர் முன்னா சொன்ன இடத்தில் கையை வைத்தான். முன்னா சற்று தள்ளி இன்னொரு இடத்தில் போய் ஒரு அடி அடித்தான். கையை வைத்திருந்த அவனுக்கு எதுவும் செய்யவில்லை. அவன் முன்னாவை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தான். இப்போது இரண்டாவதாக அதே இடத்தில் மீண்டும் அடித்தான். இப்போதும் கையை வைத்திருந்த அந்த நபருக்கு எதுவும் செய்யவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர், மன்னா, இவன் மிகப்பெரிய முட்டாளாக இருப்பான் போல தெரிகிறது. அமைச்சரே, சற்று பொறுமையாக அங்கே வேடிக்கை பாருங்கள். இப்போது அவன் 3வது அடியை அடிக்க கையை ஓங்கினான். ஆனால் அடிக்காமல் அப்படியே நிறுத்திவிட்டு தலையை சொரிந்தான். அப்படியே கொஞ்ச தூரம் தள்ளி சென்று தண்ணீர் குடித்தான். அப்படியே அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பித்தான். அப்படியே ஓரமாய் உட்கார்ந்து வெற்றிலை போட்டான். 3வது அடியை அடிக்காமல் நேரத்தை கழித்தான். சீக்கிரம் அடிச்சு விடுப்பா. 2 அடி தாங்கிவிட்டேன். 3வது ஒரு அடியை தாங்க மாட்டேனா? சீக்கிரம் அடிச்சு விடு. என்னது சீக்கிரம் அடிச்சு விடவா? உன் இஷ்டத்துக்கு எல்லாம் என்னால அடிக்க முடியாது. எனக்கு சோர்வா இருக்கு, நான் தூங்க போறேன். அப்புறமா வந்து அடிப்பேன். என்னது அப்புறமா வந்து அடிப்பியா? அது வரைக்கும் நான் வச்சுட்டு நிக்க முடியுமா? நின்னுதான் ஆகணும். அதுதான் பந்தயம். நான் 3 அடி அடிக்கிற வரைக்கும் கையை அங்கே வைக்க வேண்டும் என்று சொன்னேனே தவிர எவ்வளவு நேரத்தில் 3 அடி அடிப்பேன் என்று எதுவும் சொல்லவில்லை. நீ ரொம்ப பேசினாய் என்றால் நான் இன்றைக்கு போய்விட்டு நாளை வந்துதான் 3வது அடி அடிப்பேன். என்னது, நாளைக்கு வந்து 3வது அடி அடிப்பியா? அது வரைக்கும் நான் எப்படி இதே இடத்தில் கை வைத்துக் கொண்டே நிற்க முடியும்? நிற்க முடியாது என்றால் தோல்வியை ஒத்துக்கொண்டு பந்தய தொகை கொடுத்துவிட்டு கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. வெளியூர் பயணம் போகிறேன். 1 வாரம் 10 நாள் கழிச்சு வந்து 3வது அடி அடிப்பதை பற்றி யோசிக்க வேண்டும். என்னது, 1 வாரம் 10 நாள் வெளியூர் பயணம் போயிட்டு வந்து யோசிக்கிறியா? ஆமாய்யா, சொல்ல முடியாது. அப்படியே காசி ராமேஸ்வரம் யாத்திரை போகலாம்னு இருக்கேன். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மன்னருக்கும் அமைச்சருக்கும் அவனது தந்திரம் புரிந்துவிட்டது. சற்று நேரம்தான் அந்த இடத்தில் கையை வைத்து நபரால் அதற்கு மேல் அந்த இடத்தில் நிற்க முடியாமல் போனது. முன்னாவின் தந்திரம் புரிந்தது. இந்த பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்தான். அந்த நபர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு 100 வராகனை அவனிடம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். பார்த்தீரா அமைச்சரே,
இவன் பயங்கர புத்திசாலியாக இருப்பான் போல வார்த்தை விளையாட்டுகள் மூலமாக சாமர்த்தியமாக பந்தயத்தில் எல்லோரையும் தோற்க வைக்கிறான். இவனை இப்படியே விட்டோம் என்றால் தந்திரமான பேச்சுக்கள் மூலம் இங்குள்ள மக்கள் அனைவரையும் ஏழைகளாக்கி அடிமைப்படுத்தி விடுவான். இவனை நம் அரண்மனைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். நாமும் இவனோடு பந்தயம் வைத்துக் கொள்வோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதுக்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி. மன்னர் சொன்னது போலவே முன்னா அரசவைக்கு வரவழைக்கப்பட்டான். அங்கு மன்னர், அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கூடியிருந்தார்கள். நான் ஏன் உன்னை இங்கே வரவைத்து இருக்கிறேன் என்று தெரியுமா? தெரியும் மன்னா. அமைச்சர் எல்லாவற்றையும் விவரமாக சொன்னார். நீங்கள் என்னுடன் பந்தயம் கேட்டுள்ளீர்கள் என்றும் பந்தயத்தில் நான் ஜெயித்தால் எனக்கு ராஜ்யத்தில் ஒரு பகுதியை தருவதாக தெரிவித்துள்ளார் மன்னா. ஆம், அப்படித்தான். அதே நேரத்தில் நீ தோற்றால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? அதுவும் தெரியும் மன்னா. நான் தோற்றுவிட்டால் எனக்கு 6 மாத சிறை தண்டனை என்பதையும் நான் அறிவேன் மன்னா. அப்படி என்றால் உனக்கு எல்லா விவரங்களும் தெரியும். நீ பந்தயத்திற்கு தயார்தானே? ஆம் மன்னா. ஜெயித்தால் நான் இந்த ராஜ்யத்தில் ஒரு பகுதிக்கு அரசனாகிவிடுவேன். தோற்றால் 6 மாத காலம் சிறை தண்டனை, அவ்வளவுதானே. அதனால் எனக்கு ஒன்றும் பயமில்லை. நான் நிச்சயம் ஜெயித்து விடுவேன். அப்படியா? அமைச்சரே, பந்தயத்தை தொடங்குங்கள். இது என்னிடம். நான் தான் உன்னை பந்தயத்திற்கு அழைத்துள்ளேன். அதனால் கேள்விகளை நான் தான் கேட்பேன். நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். சரி, அமைச்சரே, கேள்வியை கேளுங்கள். இதோ உனக்கான கேள்வி. ஆணியை எதில் அடித்தால் இறங்கும்? இதுதான் உனக்கான கேள்வி. இதற்கு நீ சரியான பதில் சொல்லிவிட்டு இந்த ராஜ்யத்தின் ஒரு பகுதியை வென்று செல்ல உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள், மற்ற அமைச்சர்கள் எல்லோருமே அதிர்ந்து போனார்கள். முன்னாவின் அறிவிற்கு முன்னால் இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதற்கு யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லிவிடுவார்கள். முன்னாவின் அதிர்ஷ்டத்தை பார்த்தாயா? ராஜ்யத்தின் ஒரு பகுதிக்கு மன்னனாக போகிறான். முன்னாவும் அப்படித்தான் நினைத்தான். மன்னா, இது ஒரு கேள்வியா? இதற்கு ஒரு பதில் அல்ல. நான் 3 பதில் சொல்வேன். அப்படியா? பதிலை சொல்லி பரிசை பெற்றுக்கொள். மன்னா, ஆணியை சுவற்றில் அடித்தால் இறங்கும், மரத்தில் அடித்தால் இறங்கும். ஏன் இங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நாம் எல்லோர் தலையில் அடித்தால் கூட இறங்கும் மன்னா. அட அப்படியா? புத்திசாலித்தனமான உன்னுடைய பதில். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு இது சரியான பதில் அல்ல. அமைச்சர் அப்படி சொன்னதும் இன்னும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். சுற்றியிருந்த பொதுமக்கள், அமைச்சர்கள் எல்லோரும் ஒருவரை பார்த்து கொண்டார்கள். இதற்கு இதுதானே பதில்? இதைவிட வேற என்ன சிறப்பான பதில் இருக்க முடியும்? ஆணியை எதில் அடித்தால் இறங்கும் என்றால் அவன் சொல்வது போல் சுவற்றில் அடிக்கலாம், மரத்தில் அடிக்கலாம், சரிதானே? மன்னரே, நான் சொன்ன பதில் சரிதானே? இது எப்படி தவறாக இருக்க முடியும்? வேண்டுமானால் நீங்கள் ஒரு ஆணியை கொடுங்கள், நான் சுவற்றில் அடித்து காட்டுகிறேன். இல்லை, மரத்தில் அடித்து காட்டுகிறேன். அப்படியா அமைச்சரே? ஒரு ஆணியை எடுத்து வந்து சுவற்றில், மரத்திலோ அடித்து காண்பியுங்கள். அமைச்சர் ஒரு ஆணியை எடுத்து வந்து அரண்மனை தூணில் அடித்தார். அதை பார்த்து கொண்டிருந்த முன்னா உட்பட அனைவரும் அதிர்ந்து போனார்கள். மன்னா, ஆணியை இப்படி அடித்தால் எப்படி சுவற்றில் இறங்கும்? ஆணியை கூர்மையான பக்கத்தை சுவற்றில் வைத்து பின் ஆணியின் கொண்டை பகுதியில் சுத்தியலால் அடித்தால் தானே இறங்கும் மன்னா. நீ என்ன சொன்னாய்? சுவற்றில் அடித்தால் ஆணி இறங்கும். இதோ அடித்துக் கொண்டிருக்கிறோம், இறங்கவில்லையே. அப்படி என்றால் இப்படி அடித்தால் சுவற்றில் ஆணி இறங்காதா? இறங்காது மன்னா. அப்படி என்றால் எப்படி அடிக்க வேண்டும்? மன்னா, ஆணியின் பின் பகுதியில் உள்ள கொண்டையில் அடித்தால் மட்டுமே ஆணி இறங்கும் மன்னா. ஆனால் அதை நீ சொல்லவே இல்லையே. நான் கேட்ட ஒரு கேள்விக்கே நீ 3 பதில் சொன்னாயே. சுவற்றில் அடிக்கலாம், மரத்தில் அடிக்கலாம், வேண்டுமென்றால் யாருடைய தலையில் வேண்டுமானாலும் அடிக்கலாம் என்று சொன்னாயே. இப்போது ஆணியின் பின்புறத்தில் உள்ள கொண்டையில் அடிக்க வேண்டும் என்று சொல்கிறாய். அப்படி என்றால் நீ சொன்னது தவறான பதில்தானே? ஆமாம் மன்னா, நான் சொன்னது தவறான பதில்தான். அப்புறம் என்ன அமைச்சரே? இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள். முன்னாவிற்கு புரிந்துவிட்டது. மன்னர் தன்னைப் போலவே வார்த்தையின் தந்திரங்களால் தன்னை தோற்கடித்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டான். அவையில் கூடியிருந்த அனைவரும் முன்னாவை பார்த்து சிரித்தார்கள். காவலர்கள் வந்து முன்னாவை சிறைக்கு அழைத்துச் செல்ல முயன்றார்கள். மன்னர் அவர்களை தடுத்து நிறுத்தினார். முன்னா, நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். இல்லை என்றால் இத்தனை மக்களை நீ பந்தயத்தில் தோற்கடித்து இருக்க மாட்டாய். உன்னுடைய வார்த்தை தந்திரங்களை நானே நேரில் கண்டிருக்கிறேன். ஆனால் ஒருவனுடைய புத்திசாலித்தனம் என்பது மற்றவரை ஏமாற்றி பணம் பறித்து தான் மட்டும் சொகுசாக வாழ்வது அல்ல. தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு தன்னை சுற்றியிருக்கும் மக்களையும் தன்னையும் வளர்த்துக் கொள்பவன்தான் உண்மையான அறிவாளியாக இருக்க முடியும். இதை உனக்கு உணர்த்துவதற்காகவே இந்த பந்தயத்தை நான் ஏற்பாடு செய்தேன்.
உன்னை போன்ற அறிவாளிகளை சிறையில் அடைத்துவிட்டு நான் எப்படி என் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்? உன்னுடைய புத்திசாலித்தனம் இந்த மக்களுக்கு பயன்படும் வகையில் உனக்கு அரசவையில் முக்கியமான பணி வழங்கியுள்ளேன். அந்த பணியில் உனது புத்திசாலித்தனத்தை காண்பித்து மக்களுக்கு நன்மை அடையுமாறு பார்த்துக்கொள். மன்னரின் அந்த பேச்சை கேட்டு முன்னா மட்டுமல்லாமல் அங்கிருந்த அத்தனை மக்களும் மன்னரின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வெகுவாக பாராட்டினார்கள்.